பசு சமாச்சாரத்துக்காக மத்தியில் ஒரு மந்திரியும் எல்லா மாநிலங்களிலும் ஒவ்வொரு மந்திரிகள் என்ன போலயோ ஆர்ஆர் கோபால்ஜி போலயோ தீவிரவாதிகளாக இருக்கலாம். நான் அவரை என் லிஸ்ட்டில் சேர்த்துட்டேன். அவர் ஒத்துப்பாரா எனக்கு தெரியாது. ஏன்னு கேட்டால் 2004 பின்னாடி போனீங்கன்னா 21 வருஷம் முன்னாடி 7 வருஷம் நின்று போன திருப்பதி கொடைய திருப்பியும் உயிர்ப்பிச்சு அதை திருப்பி இன்னைக்கு கிராண்டாக போகுதுன்னா அதுக்கு அவர் காரணம். ஆனால் அவர் என்னை பின்னாடி இருந்து எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து முதல் வருஷம் நடத்திட்டு அவங்க அப்புறம் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தார் 2004. அது நந்த கோப பூப வம்ச பூஷணம் விதூஷணம் பூமி பூதி பூரி பாக்ய பாஜனம் பயாபம் தேனு தர்ம ரக்ஷணாவ தீர்ண பூர்ண விக்கிரகம் நீலவாரவா காந்தி கோகுலேஷமாசே. அந்த கிருஷ்ணரை கொண்டாடுறோம் இன்னைக்கு. எனக்கு கிருஷ்ணரை கொண்டாடுறதுக்கு சீஃப் கெஸ்டாக வந்தது கிருஷ்ணனுடைய பல லீலை இருக்குது. கோவர்தன லீலை இருக்குது, பூத்தாது, கோபால லீலை தான் விசேஷம். கோபாலன் தான் வந்திருக்கார் சீஃப் கெஸ்டாக. நம்முடைய சுரையூர் கிளையை நிர்வகித்து வரும் ஜெயஸ்ரீ அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அவர்கள் போய் அங்கே இருக்கிற பசுக்களை அழைக்கப்பட்டு வருவதற்காக. ஜெய் ஸ்ரீராம். எங்கள் கவுன்சிலர் ஜெய் ஸ்ரீராம். கூடியிருக்கும் அனைவருக்கும் இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி கோமாதா பொங்கல், அதனால் எல்லாருக்கும் கோமாதா பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயக முரளி அவர்கள் என்னை அழைத்தார்கள் கோசாலைக்கு. இந்த பலமுறை வந்திருக்கேன் அந்த கோசாலைக்கு. எப்பெல்லாம் இந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வருகிறேனோ அப்போல்லாம் அந்த கோசாலைக்கு வர வழக்கம் எனக்கு உண்டு. ரொம்ப ஸ்ரத்தையாக நேர்த்தியாக நல்ல முறையில் இந்த கோசாலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கோசாலையின் தலைவர் ஹரிதாஸ்ஜி அவர்களுக்கும், செயலாளர் விநாயக முரளி அவர்களுக்கும், அனந்தராமன்ஜி அவர்களுக்கும், இங்கே விசேஷமாக வந்திருக்கும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருக்கும் ஆர்பிஎஸ் மணியன்ஜி அவர்களும், அவங்க துணைவியார் அவர்களும், கவுன்சிலர் உமானந்தன் அவர்களும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல நிகழ்ச்சிகள் கலந்து கொள்கிறோம். அதில் விசேஷமாக இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் 50ஆவது ஆண்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கல ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த கடைசியாக பேசுகிறவங்களுக்கு ஒரு சிரமம் எப்பயுமே உண்டு. நம்ம என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறோமோ அதில் பாதி விநாயக முரளி பேசிட்டார். ஆனால் திருப்பி பேசினா ரிப்பீட் மாதிரி இருக்கும். அதனால் சுருக்கமாகவே பேசுகிறேன். 1000 ஆண்டு காலம் சொன்னார். 948 ஆண்டு காலமாக நம்ம இந்த நாட்டில் எப்படி பசு துன்புறுத்தப்படுகிறது. பசு துன்புறுத்துறதுங்கிறது இது இந்துக்களை மனசை புண்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி காலம் வரையும் நம்ம இந்து மன்னர்களுக்குள்ளே யுத்தம் நடக்கும்போது சில யுத்த சாஸ்திரங்களை கடைபிடித்தார்கள். சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் யுத்தம் செய்ய மாட்டார்கள். பெண்களை, குழந்தைகளை, ஆயுதம் இல்லாதவர்களை, அந்தணர்களை, பசுக்களை துன்புறுத்த மாட்டார்கள். ஒரு ராஜா ஒரு நாட்டை பிடிச்சாருன்னா அவர் முதல்ல எடுத்துகிட்டு போகிறதுன்னா அந்த நாட்டோட செல்வமாக கருதப்பட்ட பசுக்களை தான் ஓட்டி கொண்டு செல்வார்களே தவிர அங்கே இருக்கிற பசுக்களை கொல்ல மாட்டார்கள். அப்போ மாறாக 1000 ஆண்டு முன்னாடி இஸ்லாமிய படையெடுப்பு இந்த நாட்டு மேல் நடக்குது. இஸ்லாமிய படையெடுத்து நடக்கும்போது நம்ம இந்து மன்னர்கள் சக இந்து மன்னர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிற அபிப்பிராயத்திலே அவங்களும் இருந்தார்கள். அவன் நேர்மாறாக எல்லாம் செஞ்சான். வந்தோடனே பசுவை வதை செய்தான், பெண்களை வதை செய்தார்கள், பெண்களை கற்பழித்தார்கள், கொலை செய்தார்கள், குழந்தைகளை கொலை செய்தார்கள், கோயில்களை இடித்தார்கள், அந்தணர்களை கொன்றார்கள், வேதத்தை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்தார்கள். இங்கே வந்தோடனே தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. பசு என்பது இந்து சமுதாயத்தின் குடும்ப உறுப்பினர் தான். எப்படி அந்த குடும்பத்தில் ஒரு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் என்ன மதிப்பு மரியாதை இருக்கிறதோ
அதுதான் இங்கே பசுக்கும் இருக்கிறது. அதை கொன்றால் தான் இவர்களை துன்புறுத்த முடியும், மனதளவில் துன்புறுத்த முடியும், சங்கடப்படுத்த வைக்க முடியுங்கிற நோக்கத்தில் தான் இந்த கொலை ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு 1000 வருஷமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அது இன்னும் பாடில்லை. மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள், இந்த நாடு பூர்ண ஸ்வராஜ்யம், சுதந்திரம் கிடைச்சின்னு அர்த்தம் என்றால் என்னைக்கு இந்த நாட்டில் பசு வதை தடை செய்யப்படுகிறதோ அன்றைக்கி தான் பூர்ண ஸ்வராஜ்யம்னு சொன்னார். நேரு கூட சில பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கார். நான் சுதந்திரத்துக்கு முன்னாடி நான் பிரதமர் ஆனால் என்னோட முதல் கையெழுத்து வந்து இப்போ இல்லை அரசியல்வாதி சொல்கிற மாதிரி அவர் அன்றைக்கே சொல்லிட்டார், பசு ஒழிப்பு. எப்படி மது ஒழிப்பு முதல் கையெழுத்துன்னு சொல்லி வந்தாங்களோ அதுமாதிரி பசு ஒழிப்புன்னு சொல்லி சொன்னார். ஆனால் அது நடக்கலை. பிரிட்டிஷ் ஆட்சி காலம் வந்தபோது தான் குறிப்பாக ராபர்ட் கிளைவ் கவர்னர் ஜெனரலாக வந்தபோது அவர் முதல்ல இந்த நாட்டோட விவசாயம், இந்த நாடு எப்படி செழிப்பாக இருக்கிறது, ஒவ்வொரு கிராமம் எப்படி தன்னார்வ பெற்றிருக்கிறது, இது யாரையும் சார்ந்து இல்லாமல் எப்படி இருக்கிறாங்கங்கிற பற்றி ஒரு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வில் அவர் வந்த முடிவு என்ன, வீட்டுக்கு வீடு மாடு இருக்கிறது, பசு மாடு இருக்கிறது, வீட்டுக்கு வீடு அவர்கள் செழிப்பாக இருக்கிறார்கள், சுயசார்போடு இருக்கிறாங்க, ஒவ்வொரு கிராமமும் சுயசார்போடு இருக்குது, ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் இல்லை, ஆனால் அவங்க எல்லாம் கூட்டாக இருக்கிறார்கள், விவசாயம் நல்ல முறையில் நடந்துகிட்டு இருக்குது, எந்த விதத்திலையும் பிரிட்டிஷ்காரரோட பொருளை இங்கே விற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டான். அதை ஒரு ரிப்போர்ட்டாக தயார் பண்ணுறான். பண்ணி 350க்கு மேற்பட்ட பசுக்கள் வதை செய்யக்கூடிய கொலை செய்யக்கூடிய கூடாரங்களை ஏற்படுத்தி ஒரு நாளைக்கு 30,000 நாட்டு மாடு என்ற விதத்தில் ஒரு வருஷத்துக்குள்ள 1 கோடி மாட்டுக்கு மேலே கொலை செய்யப்பட்டது. நாட்டு மாடுங்கிற ஒன்று அழித்தார்கள். ஜெர்சிங்கிற ஒரு ப்ரீடு வெளிநாட்டு ப்ரீடை கொண்டான். அது நம்ம நாட்டு மாடு கிடையாது. இதெல்லாம் கோசாலைகள்லாம் சொன்ன இருபிறவின்னு சொல்லுவார்கள், அதெல்லாம் கலப்படம். இந்த மாடுகளை கொண்டு நம்மளோட வாழ்க்கை முறையை மாற்றணும். விவசாயத்துக்கு அவங்களை சார்ந்து நம்ம இருக்க வேண்டும். உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கவுமிய பூச்சிக்கொல்லி மருந்தாக பயன்படுத்தப்பட்டது, மாட்டு சாணம் உரமாக பயன்படுத்தப்பட்டது. ஒரு மாடு கறக்கலன்னு சொன்னாலும் அந்த சாணம் பயன்பட்டது. அது கடைசி வரையும் சாணம் கொடுக்கக்கூடிய சாணத்தை மண்புழு உரமாக மாற்றப்பட்டது. ஒரு வேடிக்கையாக சொல்வார்கள், ராஜாஜி முதல்வராக இருக்கும் போது முதல்ல வெளிநாட்டில் வந்து டிராக்டர் இறக்குமதி செய்தார்களாம். கூட்டு வந்து ராஜா கிட்ட காமிச்சாங்களா, இதுதான் டிராக்டரு, இதை வந்து உழவுக்கு பயன்படுத்த போகிறோம்னு. அதை சுற்றி வந்து பார்த்தாராம், இது சாணம் போடுமான்னு கேட்டாராம். எல்லோரும் சிரித்தாங்களாம். அப்போ சொல்லி, சிரிக்காதீங்கப்பா, மாடு வயலில் உழவும் போது அது சாணம் போடும், கௌமியம் இருக்கும், அதனால் வந்து நுண்ணுயிர்கள்லாம் வந்து நல்ல முறையில் மண்புழுலாம் வளரும், அதனால் நைட்ரஜன் ப்ரொடியூஸ் ஆகும், மண் சத்தோடு இருக்கும், அந்த உணவை நம்ம சாப்பிடும்போது நாமளும் சத்தோடு இருப்போம். அப்போ உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு வந்து இருந்த சமுதாயம் இன்று ரசாயனமே உணவு, ரசாயனமே மருந்து என்று வாழக்கூடிய வாழ்க்கை முறையாக இது 100 வருஷத்தில் மாறிடுச்சு. இதனால் லாபம் யாருக்கு? எல்லாம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு. இன்றைக்கி எப்படி நம்ம விவசாயம் எப்படி சார்ந்திருக்கு? வெளிநாட்டிலேருந்து யூரியா, டிஏபி, ஃபர்டிலைசர், பூச்சிக்கொல்லி மருந்துகள் இறக்குமதி செய்யப்படுது. எந்த அளவுக்கு இன்றைக்கி போயிருக்கோம்? ஜெனட்டிக்கல் மாடிஃபைடு சீட்ஸ், மறுபணு மாற்றப்பட்ட விதைகள். ஒரு ட்ரிப்பு விளைஞ்சால் அதோட மால்ட்டுத்தன்மை வந்துடும், அதுக்கு அடுத்த முறையை பயன்படுத்த முடியாது. முன்னாடி என்ன செய்வாங்க, வயல்லலாம் விவசாயம் பண்ணி அறுவடை செஞ்சால் அரிசிக்குன்னு ஒரு பகுதி வச்சுருந்தா விதைக்குன்னு ஒரு பகுதி நெல் ஒதுக்கி வைக்கப்படும். இன்றைக்கு அது கிடையாது, ஒரு முறை விளைஞ்சாது. அப்படி எல்லாத்தையும் சிதைச்சு விட்டார்கள். இதுக்கு நம்ம நாடு சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் ஆண்ட ஆட்சிகள் அதுக்கு உறுதுணையாக இருந்தது. மாடு வந்து, பசு வந்து எப்படி நம்ம குடும்ப உறுப்பினராக இருந்து இன்றைக்கி அது வந்து அதோட மாம்சம், அதுக்கு முன்னாடி எது பொருளாதாரமாக இருந்தது? மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய பால், அதுலேருந்து எடுக்கக்கூடிய தயிர், மோர், வெண்ணெய் அப்படின்னு அதோட இது. அப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய மாட்டோட சாணம், கௌமியம்லாம் பஞ்சகௌமியமாக பயன்படுத்தப்பட்டு இப்படி பல விதத்தில் ஒரு பொருளாதாரமாக இருந்தது என்று மாட்டிறைச்சி பொருளாதாரமாக மாறிடுச்சு. அது கொடுமை என்னென்னா, 2024-25 ஆண்டு மாத்திரம் 45 லட்சம் டன் மாட்டு இறைச்சி இந்த நாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்குது. 45 லட்சம் டன்னுன்னா
எத்தனை கோடி மாடுகள் கசாப்புக்கு போயிருக்கும், எத்தனை லட்சம் கசாப்பு கூடங்கள் உருவாகிருக்குது, நவீன கசாப்பு கூடங்கள்னு பேரில் அது மாடுகள் எப்படி கொல்லப்படுகிறது. அப்படி கொல்லப்பட்ட மாட்டு இறைச்சியை ஏற்றுமதி செய்து இந்த நாட்டில் வருமானம் வருது. சரி, ஆட்சிகள் தான் மாறி இருக்கு, காட்சிகளாக மாறும்னு பார்த்தா அந்த காட்சி இன்னமும் தொடருது. இந்த ஆண்டு 25-26வது ஆண்டில் இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து புள்ளி விவரங்கள் அரசாங்க வெப்சைட்லேருந்து எடுத்தது. 46 லட்சம் டன் இறைச்சி ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று இதே அரசு இலக்கு நிர்ணயிக்கிறது, டார்கெட். இந்த அரசுகிட்ட நான் கேட்டுக்கொள்வது, மத்திய அரசு கேட்கக்கொள்வதெல்லாம் என்னென்னா, நீங்கள் கோ பூஜை செய்வது முக்கியமல்ல, பொங்கல் கொண்டாடுவது முக்கியமல்ல, முதல்ல மாற்று இறைச்சி ஏற்றுமதி நிப்பாட்டுங்க. அதுக்கு விலை வந்து ஏற்றுமதி செய்கிறதுனால தானே இவ்வளோ பேர் அதை வெட்டுறான். அந்த இறைச்சி ஏற்றுமதி நிப்பாட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த மாடுகள் உயிரோடு இருக்கும், அந்த பசுக்கள் உயிரோடு இருக்கும், அந்த காளைக்கண்கள் உயிரோடு இருக்கும். அப்போ என்ன ஆகும்? இயற்கை விவசாயம் பண்ண வேண்டும்னு அரசாங்கம் சும்மா கொள்கை ரீதியாக பேசக்கூடாது. இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இயற்கை உரத்துக்கு இப்போ தேவையான மூலப்பொருள் என்ன? சாணம். அதுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும். எதுக்கெல்லாமோ நீங்கள் மானியங்கள் கொடுக்குறீங்க, இதுக்கெல்லாம் மானியம் கொடுங்க. விவசாயி வந்து ஒரு கறவை நின்று போன பசுவை விற்கக்கூடாது, அதை வச்சு பராமரிக்கிறது மானியம் கொடுங்க. அந்த சாணத்துக்கு ஒரு மதிப்பூட்டல் கொடுங்க, அது மண்புழு உரமாக மாற்ற சொல்லுங்கள். அதெல்லாம் செய்ய வேண்டுமே தவிர சும்மா நாங்களும் கோரக்ஷனா செய்கிறோம், கோபூஜை செய்கிறோங்கிறதெல்லாம் முக்கியமல்ல. கொள்கை ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும். அந்த மாற்றங்கள் ஏற்படுத்தாமல் இதெல்லாம் மாற்ற முடியாது. வடநாட்டில் சரி, பல ஊர்களில் விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்த பசு பாதுகாப்பு இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் பசுக்களை பிடித்து மீட்டெடுத்தால் போலீஸை வச்சு அவங்க மேலே கேஸ் போடுறாங்க. அப்படி பிடிக்கிறவங்க மேலே போலீஸ் கேஸே போடக்கூடாது. இது எங்கே திரும்பினாலும் தமிழ்நாட்டில் பீஃப் கடை இருக்குது, பீஃப் பிரியாணி. ஏன் வெஸ்ட் மாம்பலம் வரையும் வந்திருக்கு பிரியாணி கடை. அப்போ என்ன நோக்கம்? வெஸ்ட் மாம்பலத்தில் பிரியாணி கடை போடுறதுக்கு நோக்கம் என்ன? உங்களை அசிங்கப்படுத்த வேண்டும் தான் நோக்கம். அந்த அசிங்கப்படுத்த வேண்டிய நோக்கத்தை மாத்திரம் சொன்னால் இந்துக்கள் ஒன்றுபட வேணும். இந்துக்கள் ஒன்றுபட்டால் மாத்திரம் போராட்ட குணம் வேணும். போராட்ட குணம் இல்லாட்டி உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. மணியன்ஜி சொல்லுவார், நல்லா மேடைகளை பேசும்போது நான் கேட்டிருக்கேன், அழகிற பிள்ளைக்கு தாயா பால் கொடுப்பாங்க அப்படின்னு. நீ அழலாம் வேண்டாம், அதுக்காக சட்டத்தை கையில் எடுக்க வேண்டாம்ல. நம்மக்கிட்ட இருக்குது ஒன்று, வாக்குரிமைன்று. தேர்தல் ஒரு நேரத்தில் நமக்கு யார் பசு பாதுகாப்பு கொடுக்குறார்களோ, யார் பசுவை வதை செய்கிறதுக்கு தடை செய்ய விதிக்கிறார்களோ அவருக்கு தான் நான் வாக்களிப்பேன் என்று முடிவெடுத்தோம்னு சொன்னால் நடக்கும். எங்கே பார்த்தாலும் கோயில்களில் இப்போ கோபூஜை நடக்குது, கோசாலைகளுக்கு ஜனங்கள் வராங்க கூட்டமாக. ஆனால் நம்ம வந்து ஒரு சங்கல்பமாக இன்றைக்கி நம்ம எடுத்துக்கணும். நம்மளால் முடிஞ்ச ஒரு பசு மாம்சம் சாப்பிடக்கூடியவனே அதை சாப்பிட, மாம்சத்துக்குன்னு வகை இருக்குது. நம்ம ஊரில் மாம்சம் சாப்பிடாமல் இல்லை, நம்ம கோயிலில் வந்து பலி கொடுக்காமல் இல்லை. தமிழ்நாட்டில் 2 லட்சம் கிராம கோயில்கள் இருக்குது. அதில் பெருமாரி கோயிலில் பலி சம்பிரதாயம் இருக்குது. பலிக்குன்னு நம்ம இந்து தர்மத்தில் சில ஜீவன்கள் இருக்குது, ஆடு கொடுக்குறான், கோழி கொடுக்குறான், அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அது சாப்பிட தான் செய்கிறாங்க, அதை நம்ம தடை சொல்லலை, அது உங்கள் விருப்பம். ஆனால் தாயார் இருக்கக்கூடிய பசுவை வதை செய்யாதீர்கள், அதை கொள்ளாதீர்கள், சாப்பிடாதீர்கள். முன்னாடி இஸ்லாமியர்கள் சாப்பிட்டார்கள், பின்பு கிறிஸ்தவர்கள் சாப்பிட்டார்கள், இன்று இந்துக்கள் சராசரியாக அதை சாப்பிடுகிறார்கள். முன்னாடி கேரளாவில் அந்த பழக்கம் ஜாஸ்தி இருக்குது, தமிழ்நாட்டில் நான் பார்த்ததில்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட தமிழ்நாட்டில் உள்ள பழக்கம் கிடையாது. நீங்கள் எங்கே திரும்பினாலும் தமிழ்நாட்டிலையும் ஒரு கலாச்சாரமாக இருக்குது. ஹிந்து இளைஞர்கள் சாப்பிட்றார்கள், குடும்பத்தோடு போய் சாப்பிட்றாங்க. எல்லா ஹோட்டல்லையும் மெனு கார்டில் வந்துருச்சுங்கிறாங்க. முன்னாடி அசைவ ஹோட்டல்களில் தமிழ்நாட்டில் எந்த மெனு கார்ட்லேயும் பீஃப் இருக்காது. இன்றைக்கி எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்து நடத்தக்கூடிய ஹோட்டல்களில் இருக்குது. அதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இந்துக்களாக நாம் திருந்தாத வரையும் இதை நம்ம தடை செய்ய முடியாது. அதனால் இந்த நாளில் ஒரு சங்கல்பமாக எடுத்து பசு மாம்சத்தை உண்ணுவது எவ்வளோ பாவம் என்று நம்மெல்லாம் ஒரு காலத்தில் பசு மாம்சத்தை உண்ணவன் ஹிந்துவே இல்லைன்னு சொல்லி ஒதுக்க வைக்கப்பட்ட காலங்கள் உண்டு. அப்படி இருந்த ஒரு காலத்தில் மாறி இன்றைக்கி எல்லோரும் அதை சாப்பிட்றது வந்து சராசரியாக அதை ஏற்றுக்கிட்டதை வந்து அதை மாற்றத்துக்கான முயற்சியில் நம்ம எல்லாம் ஈடுபடணும், அதை முயற்சி எடுக்கணும். அதே போல்
வீட்டுக்கு வீடு பசு வளர்க்கக்கூடிய இந்த நகரத்துலலாம் நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடையாது, அதுக்கான வசதி கிடையாது. இது மாதிரி கோசாலைகள் நடத்தக்கூடியவர்களுக்கு நாமெல்லாம் நிச்சயமாக உடல் உழைப்போ பொருள் உழைப்போ ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் நம்ம கொடுத்து இந்த மாதிரி கோசாலைகளை கோ ரட்சணத்துக்கு நம்மளால் முடிஞ்ச இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். நம்ம எப்படி மகாபெரிவார் பிடி அரிசி திட்டம் உருவாக்குனார்களோ அதுபோல் வீட்டுக்கு வீடு கோரக்ஷணன்னு நம்ம ஒரு உண்டியல் ஏற்படுத்தி அதுக்கு கொஞ்சம் பைசா போட்டு நம்மளால் முடிஞ்சது போட்டு கட்டாயம் வச்சு நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலே கோரக்ஷணை செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்து அவங்களுக்கு இந்த பணத்தை பணமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, உணவு பொருளாக வாங்கி கொடுக்கலாம், அதுக்கு என்ன தேவையோ அதை செய்யலாம். அப்படி நம்ம கட்டாயம் எல்லோரும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்ததுமைக்கு ரொம்ப நன்றி. கோமாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம். அசோக் லேலண்ட் சீனிவாசன் பிஜேபியில் ஆரம்ப காலத்திலேருந்து உறுப்பினர் மிக தீவிரமாக செயல்பட்டவர். இப்போவும் வயசாகிடுச்சுனா கூட இன்னும் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கார். இந்த சாய்பாபா கோவிலுடைய ட்ரஸ்டீஸ் மேனேஜிங் ட்ரஸ்டி அவர் கூட வந்திருக்கார், அவருடைய பொருளாளர். அவங்க 2 பேரையும் கோசாலை சார்பாக கௌரவிக்கிறோம். நம்ம இந்துக்களுடைய பிரச்சார பீரங்கி, எவ்வளோ வயசானாலும் அவர் எங்களுக்கு பிரச்சார பீரங்கி தான். ஆபிஎஸ் மணியன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. தியாகி நெல்லை ஜெவமணி மோகன்ராஜ் அந்த இன்றைக்கு விடாமல் காஞ்சி மகாபிரிவர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டுருக்கார். அவள் அப்பா கிட்டே சொன்னார், காஞ்சி மகாபிரியா இளையாத்தங்குடியில் 1.5 மணி நேரம் பேசியிருந்தார் மகாபிரியா அவள் அப்பாட்ட. கோபூஜை இப்போ மகா சங்கல்பம், எல்லாரும் சங்கல்பம் சொல்லலாம். காஞ்சி மடத்து பஞ்சாங்கப்படி உத்தராயண புண்ணிய காலமும் அனுஷம் வாடி சேர்ந்து வந்தது புதன்கிழமைக்கு. அன்னைக்கு வைத்து பூஜிக்கப்பட்ட விசேஷமான கோமாதா 50வது ஆண்டு நினைவு விழா இதாக நம்ம தினமலர் கோபால்ஜி அவர்களுக்கு அளிக்கிறோம். कांची शंकर जय जय शंकर जय जय शंकर कैमरा
समर्थ सुरद जय महाराज परमेश्वर परमेश्वर विद्या बलम देव देवा गणपति कविवलिकं नमामहे कविकवीना मुखसरसनं जयराज ब्रह्माण्डं श्रीमन्नोदिते धीमहि गणपतये वंदरदाय सर्वशत्रु भूगनिवारणाय सर्वावेकवलप्रदाय सकल सर्वलोके भगवानय स्वाहा अस्मिन् हरिद्राबिम्बे शुभगं आवाहयामि आसनार्थमक्षदान् समर्पयामि आदयोः आद्यं समर्पयामि हस्तयोः आद्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि अक्षदान समर्पयामि ओम सुमुखाय नमः ओम एकदन्ताय नमः ओम कपिलाय नमः ओम गजकर्णकाय नमः ओम लंबोदराय नमः ओम विकटाय नमः ओम विघ्नराजाय नमः ओम विनायकाय परमेश्वर परमेश्वर प्रीत्यर्थं सुताभ्यां सुमेशोपणे मुहूर्ते अद्य ब्रह्मणः यदि प्राप्ते श्वेतवराकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डमेरोः दक्षिणदिग्भागे श्रीशैलस्य आग्नेय प्रदेशे सह कुटुम्बयोः एतोक्ते आयुषः अभिवृद्ध्यर्थम् अपमृत्युदोष परिहारार्थं सर्वारिष्टे शान्त्यर्थं सर्वाभीष्टे सिद्ध्यर्थं जन्मलग्ने अपेक्षया चन्द्रलग्ने अपेक्षया च
स्मरणे सद्गुरु स्वामीनाथ आदिवरा शक्तिनाथ की स्वामीये सनातन धर्म की हिंदू धर्म की वैदिक धर्म की जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते या देवी सर्वभूतेषु दुर्गा लक्ष्मी नमोस्तुते नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु लक्ष्मी रूपेण संस्थिता या देवी सर्वभूतेषु शक्ति रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु शिवा रूपेण संस्थिता नमस्तस्यै नमस्तस्यै नमो नमः देवी सर्वभूतेषु निद्रा रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः ओम प्रगट्यै नमः ओम प्रगट्यै नमः ओम विद्यायै नमः सर्वभूते तत्प्रदायै नमः श्रद्धायै नमः विभूत्यै नमः सुरभ्यै नमः समाधिकायै नमः आजै नमः पद्मालयायै नमः पद्मायै नमः शिवायै नमः आघायै नमः कामाक्षै नमः क्षीरोत्तदम्बवायै नमः अनुग्रहप्रदायै नमः अनायै नमः अनागायै नमः शिवायै नमः शोकायै नमः अमृतायै नमः दीप्तायै नमः One day you will become a Padma Shri. Whose student is you? Very good.